உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க, இந்த ஜூன் மாதத்தில் கன்னிராசி பலன்கள் சாதகமாக உள்ளதா அல்லது பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. சூரிய பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க. புதன் பகவானும் பயிற்சியாக போகிறாருங்க. இந்த 2 கிரகமும் 6ஆம் தேதிக்கு மேலே பயிற்சியாக போகிறாங்க. இந்த 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறதுனாலே ஒரு மாற்றங்கள் கன்னிராசினியர்களுக்கு மிக அற்புதமான முறையில். இப்போ சூரிய பகவான் 12ஆம் இடத்துல அதிபதியாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிக அற்புதமான முறையில் தொழில் வளர்ச்சி கிடைக்குது. லாபஸ்தானத்தில் புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல யோகத்தில் இருக்கிறதுனாலையும் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனாலையும் மிக அற்புதமான முறையில் வளர்ச்சி கிடைக்கும். இப்போ ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலேயும் மிக அற்புதமான முறையில் தொழில் வளர்ச்சி கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தொழில் அதே மாதிரி புதுசாக ஒரு தொழில் செய்யலாம், ஒரு டெவலப் பண்ணலாம், செஞ்சால் நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஆல்டிஷ் பண்ணலாம், புதுசாக தொழில் தொடங்கலாம், புதுசாக ஒரு எந்த ஒரு காரியமும் நீங்கள் செய்யலாம், நல்லது நடக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த கன்னிராசினியர்களுக்கு மிக அற்புதமான முறையில் இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறாங்க. இந்த 2 கிரகமும் பயிற்சி ஆகிறதுனாலையும் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் யோகங்கள் கிடைக்க போகுது. நல்ல அற்புதமான முறையில் இருக்குதுங்க. மிக சிறப்பாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல யோகத்தில் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குது. 6ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே மிக அற்புதமான முறையில் யோகமும் கிடைக்குது. இப்போ சூரிய பகவானும் புதன் பகவானும் குரு பகவானும் யோகம் இருக்குதுங்க. இப்போ சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாவே 6ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்கு ஒரு மாற்றம் கிடைக்க போகுதுங்க. புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல பார்க்குறாருங்க. இந்த குரு பகவான் சுபஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. இதனால் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் அமையும். ரொம்ப நாளாக திருமண யோகம் அமையலைங்க, கைகூடி வரலைங்க, தள்ளி போயிட்டுருக்குதுங்க, இந்த மாதம் எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா, திருமண யோகம் கைகூடி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண யோகம் முழுமையான முறையில் கைகூடி வர அளவுக்கு யோகங்கள் இருக்குதுங்க. அது சிறப்பான முறையில் இருக்குதுங்க. அந்த 3 கிரகமும் பார்க்குறாங்க. இந்த 3 கிரகமும் பார்க்குறதுனால மிக அற்புதமான முறையில் திருமண யோகம் கைகூடி வரும். இதுவே பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கன்னிராசினியர்களுக்கு, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இந்த 3 கிரகமும் பார்க்குறதே பெரிய விஷயம். அதனால் திருமணம் ரொம்ப நாள் தடையாக இருக்கிறது இந்த மாதம் கைகூடி வர வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்தது புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் ராசியில் 4ஆம் பார்வையை பார்க்குறாருங்க. அதனால் தொழிலும் டெவலப் ஆகும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் சந்திப்பீங்க. வெளிநாட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த 3 கிரகம் பார்க்குறதுனாலேயே சூரிய பகவான் யோகத்திலேயே கண்டிப்பாக இந்த வெளிநாடு போகலாமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். வெளிநாட்டில் போய் ஒரு புதுசாக டெவலப் பண்ணலாம், தொழில் புதுசாக ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும், நல்லது நடக்கும். வெளிநாட்டு போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு போயிடே தீருவீங்க, நல்ல யோகங்கள் கிடைக்கும். இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே 22ஆம் தேதிக்குள்ளே மிக அற்புதமான முறையில் யோகங்கள் கிடைக்குது. ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும், நல்லது நடக்கும். அடுத்தது இந்த புத்திர பாக்கியம் தடையாக இருக்குதுங்க, புத்திர செல்வங்கள் கைக்கூடி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புதன் பகவானும் குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்து 4ஆம் பார்வையை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக இந்த ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் மிக அற்புதமான முறையில் இந்த மாதம் உருவாகும். கண்டிப்பாக நல்ல யோகங்கள் கிடைக்கும், நல்லது நடக்கும். ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முன்னோர்கள் தெய்வத்தை கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முன்னோர்கள் தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச வரை தானம் தர்மம் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். குல தெய்வத்தையும் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு
மாற்றங்கள் சந்திப்பீங்க. புத்தர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு இந்த 4ஆம் தேதிக்கு 4ஆம் தேதிக்கு மேலே 22ஆம் தேதிக்குள்ளே புத்தர செல்வங்கள் உருவாக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். அதுக்கான சூழ்நிலைகள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜூன் மாதம் திடீர் யோகங்கள் கிடைக்கிறதுனால திடீர் குழந்தை செல்வங்கள் உருவாகும், நல்லது நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் ஜூன் மாதத்தில் இப்போ ஒரு வீடு வாசல் கட்ட முடியலைங்க, ரொம்ப நாளாக தடையாக இருக்குதுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே 22ஆம் தேதிக்குள்ளே வீடு வாசல் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ இடம் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இடம் வாங்கலாம், நல்லது நடக்குமா அப்படின்னு நினைச்சவங்க, தடையாக இருக்கிறவங்களுக்கு கைக்கூடி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கன்னிராசினியர்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே 22ஆம் தேதிக்குள்ளே இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதுக்கான சூழ்நிலைகள் கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக கன்னிராசினியர்கள் மிக அற்புதமான முறையில் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. வாங்கி தீர வேண்டிய யோகம் உங்களுக்கு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறதுனாலையும் யோகங்கள் கிடைக்கிறதுனாலையும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும், நல்லது நடக்கும். இந்த கன்னிராசி நேர்களே பலவகையான கஷ்டங்கள், பலவகையான துன்பங்கள், பலவகையான பிரச்சனைகள் கடத்தால் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த கடனை கட்டிடுவீங்க. இந்த வருஷம் நீங்கள் கட்டுவீங்க. இந்த வருஷமும் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குது. இந்த வருஷத்துலேயும் மிக அற்புதமான முறையில் வாழுவீங்க. வளர்ச்சி இருக்குது. கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பேஸ் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலைகள், உங்களுக்கு மனநிலைகள் தெளிவான முறையில் கொண்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக கடனை இருந்தாலும் கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக இருக்குது, நல்லது நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது, இந்த வருஷமும் சாதிக்க போகிறீங்க, இந்த மாதமும் சாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்தது வந்து பார்த்தோன்னாவே இப்போ குரு பயிற்சி ஆயிருக்கிறாருங்க. குரு பயிற்சி ஆயிருக்கிறாரு. ராகு கேது பயிற்சி ஆயிருக்கிறாங்க. சனி பயிற்சி ஆயிருக்கிறாங்க. அதனால் ஒரு மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கன்னிராசிக்கு மிக அற்புதமான முறையில் இருக்குது. கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. இந்த வருஷம் அனைத்து விஷயத்திலையுமே சாதிக்க போகிறீங்க. 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் யார் கேவலமாக உங்களை நினச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. இந்த ஜூன் மாதத்தில் மிக அற்புதமான முறையில் வளர்ச்சி கிடைக்குது, கொடுக்கும். வாழ்க்கையிலையும் வளர்ச்சி கொடுக்கும். அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மேலே ஏறியே போக வேண்டிய யோகங்கள் இந்த ஜூன் மாதம் ஏற்படுத்தும். கண்டிப்பாக உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. இந்த வருஷம் சாதிக்க போகிறீங்க. அந்தளவுக்கு இந்த வருஷம் புதன் பகவான் ராசிக்கு யோகத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாங்க. புதன் பகவானும் பயிற்சி ஆகிறாங்க. ஜீவனஸ்தானம் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியனும் புதனும் குருவும் 3 கிரகம் இணைந்ததால் கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை கிடைக்கும். இந்த வருஷமும் சாதிக்க போக வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் உருவாக்கும். கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலைகள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்கிறீங்க. இந்த வருஷமும் நீங்கள் அனைத்து பிரச்சனை சால்வ் பண்ணிவிட்டு சாதிக்க போகிறீங்க. இந்த வருஷம் நல்ல அற்புதமான முறையில் இந்த வருஷமும் இருக்க போகுது. கண்டிப்பாக தைரியமாக இருங்க, கவலைப்பட வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரை உங்களோட குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க, நல்லது நடக்கும். கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க கன்னிராசினியர்கள். இந்த கால பைரவரை வந்து வணங்கிட்டு வந்தனாவே அஷ்டமி நவமி நாளில் போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் இருக்க சங்கடங்கள் தீரும், நல்லது நடக்கும். 4 பேர்த்து முன்னாடி ஒரு கொடி கட்டி வாழ வேண்டிய சூழ்நிலைகள் கால பைரவர் உங்களுக்கு யோகம் இருக்குது. அந்த தெய்வத்தை போய் அஷ்டமி நவமி நாளில் போய் வணங்கிட்டு வாங்க கன்னிராசினியர்கள், நல்லது நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் நாம் சந்திப்போம்.
வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.